ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினா அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அவளுக்கு கிடச்சிருக்க அந்த பாய் ஃப்ரெண்டு அவளுக்காக எல்லாத்தையுமே பண்ணுறான். அங்கங்கேன்னு வெளியே கூப்பிட்டு போகிறான், அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இப்படிலாம் கவனிச்சிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுறான். ஸோ அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது, பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும்ல. அப்படின்னா நம்ம கதையிலையும் எதுக்காக இவனை பற்றின கேரக்டரை இதே மாதிரி நல்ல விதமாகவே பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எழுதக்கூடாது, அப்படி பண்ணால் நம்மளுடைய கதை நல்லா ட்ரெண்டிங் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரைட்டர் அந்த யூன் கிட்ட போயிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கதையில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினா அவளுடைய டீம் ஆட்களும் இதுக்காக தான் சில ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் வந்து அவனை ரொம்ப அட்ராக்டிவாக காட்டணும், கேர்ள்ஸ்க்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருக்கணும், நிறைய இடத்துக்கு அவனுடைய ஆளை அவன் டேட்டிங்க்கு கூட்டு போகிற மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் டீம் ஆட்கள் கிட்ட சொல்லும் போது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே அழகழகான டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதாவது அந்த கதையில் வரக்கூடிய இடங்களை இப்படிலாம் நம்ம ஹீரோயின் எதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறா அப்படின்னா, இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோவும் அவனுடைய பாஸ் ஹவாங்கும் வந்துட்டு இன்னொரு ஸ்டோரியையும் அதே நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ எக்காரணத்து கொண்டும் அவங்க கதையை விட நம்ம கதை வந்து ரேட்டிங்கில் கம்மியாக போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஈகோ இருக்கு போல. அதுக்காக தான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பா. நைட்டு கூட ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பார்த்து ஆச்சரியப்படுறான், இவன் என்ன இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. அதை போட்டுட்டு மறுபடியும் கையில் எடுத்துகிட்டு வரும்போது ஹீரோ அவன் கையில் 2 காஃபி கப் வச்சிருக்கான். என்ன இது 2 வச்சிருக்க, இங்கே வேற யாராவது வர போகிறாங்களா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை ரெண்டுமே எனக்கு தான், ஒன்று நான் இங்கே குடிப்பேன், இன்னொன்று வந்து வீட்டுக்கு போகும்போது குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி எதா இருந்தாலும் சீக்கிரமாக குடிச்சிரு, அதில் ஐஸ் வேற நிறைய போட்டிருக்க, அப்புறம் அது கரைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்காக நல்ல விதத்தில் தான் இவன் பேசுவா. ஆனால் நம்ம ஹீரோ கோவத்தில் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசினது தப்பு தான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் பிளேஸில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்திலே அவன் ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் மட்டும் உட்காந்துக்கிட்டு நைட்டு முழுக்க இன்னும் அந்த கதையை அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த 2 கதைகளையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதான் ஹீரோயினோட டீமும் ஹீரோவோட டீமும் ஒரு கதையை பப்ளிஷ் பண்ணுறதா இருந்திருக்கும்ல, அதை ஒரே டேயில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அது 2ல் எது பெஸ்ட்டு, எதில் ரேட்டிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவளுடைய டீம் ஆளுங்க ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த கதை தான் வந்து நல்லா ஹிட் ஆயிருக்கு, நிறைய பேர் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் இடத்துலையும் இருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், அப்போ அடி ராப்பகலாக உழைச்சதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கெத்தா அவளுடைய ஆஃபீஸ்க்கு போகிறா. எல்லாருமே பார்த்துட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா அவளுடைய டீம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்காங்கல்ல. அப்படியே போகிற போக்கில் ஹீரோவையும் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு போகிறா, நான் தாண்டா இப்போவுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுடைய பிளேஸில் ஒரு போர்டு இருக்கும், அதான் இவங்க இப்போ கரண்ட்டாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கதையோடைய மெயின் கேரக்டர் சாய். ஸோ அந்த போர்டை எடுத்து பக்கமாக வச்சுக்கிட்டு இவனால தான் இன்றைக்கி நான் பெருமையாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கும் போகிறா. மறுபடியும் அந்த ரேட்டிங்கு கமெண்ட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஆஹா, இத்தனை வருஷமாக எவ்வளோ கதையை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆனால் எதுக்குமே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது இல்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது, இதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த கதைக்குள்ளே போனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறா அந்த டிவைஸை யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்பனை உலகத்தில் அந்த சாயின்றவன் அவனுடைய ப்ரைவேட் ஏரோப்ளைன் ஒன்று இருக்கும் போல் அதுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கெத்தாங்க ஒரு புகாட்டி காரில் வந்து இறங்குறா, மாஸாக என்ட்ரி கொடுக்குறா. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சாயும் கேட்குறான், நீ வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, நான் வேற ஒரு இடத்துல வேலையும் பார்த்துட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு இங்கே வரத்துக்கு தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறா. அதாவது ரியல் வேர்ல்டில் அவள் பண்ணிட்டு இருக்க இந்த வேலை இருக்குல்ல, அதை வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு சாயும் சொல்கிறான், நீ எதுக்காக அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்படுற, அதான் நான் உன்னை வந்து நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வா, சரி வா நம்ம மறுபடியும் டேட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அதாவது ஒரு தீவில் 2 பேரும் ஒரே ஒரு போட்டில் தனியாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கடற்கரையோரமாக வந்து அங்கே ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க. அப்போ அந்த சாயின்ற கேரக்டர் வந்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான், இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஏன் டேட்டிங்லாம் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் மேரேஜ் கூட பண்ணலாம்ல அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன இவன் எடுத்த உடனே டப்பு டப்புன்னு இவன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான், எப்படி நம்ம ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே உடனே அக்செப்ட் பண்ண முடியும், நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு, இல்லை நான் கொஞ்சம் யோசிக்கணும், என்னால் எல்லாத்தையுமே இப்படி டக்கு டக்குன்னு முடிவெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னா அது வரைக்கும் நீ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, நம்ம 2 பேரும் நிறைய இடத்துக்குலாம் போகலாம் வரலாம், என்ன சொல்கிற அப்படின் போது ஹீரோயினும் அப்போதைக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் அப்படியே அந்த பீச் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோயினோட ஷோல்டரில் கையை வைக்கிறான், அப்படியே அவளை கிஸ் பண்ணவும் வரான். ஹீரோயினும் இது கற்பனை அப்படின்னு தெரியாமல் நிஜ உலகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை மாட்டிக்கிட்டு ஊன்னு கிஸ் பண்ண போகிறா. அதுக்கப்புறம் என்னால் இதுக்கு மேலேயும் காத்துட்டு இருக்க முடியாது, நான் இதை உனக்காக தான் வாங்கினேன், இதை உன்னோட விரலில் போடாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் மாதிரி ஒரு ரிங் எடுக்கிறான். ஹீரோயினுக்குனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ரியல் வேர்ல்டில் இது எதுவுமே அவளுக்கு நடக்கலை. ஸோ இந்த மாதிரி கற்பனையிலேயாவது நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சரி போட்டு விடு அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அந்த கையை வந்து கொடுக்குறா. அவனும் அதை போடலாம் அப்படின்னு சொல்லி
பார்க்கும்போது திடீர்னு அவன் பாஸ் ஆயிட்டான். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே அவன் பேசல. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறா, அந்த இடத்துல இருக்க எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இவன் மட்டும் ஃப்ரீஸ் ஆகலை. ஒன்றுமே இவளுக்கு புரியல. ஒருவேளை இந்த டிவைஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மேலே ஒரு மெசேஜ் மாதிரி பாப்பப் ஆகி வருது அந்த சாய்க்கு மேலே. இந்த மாதிரி நீங்கள் 50 மணி நேரத்தை வந்து முடிச்சிட்டீங்க, இதுக்கு மேலே பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம் எல்லாமே சுக்கு சுக்கான்னு ஒருங்கி போயிடுச்சு. அப்புறம் இந்த கேமுக்கான ரிங் அவள் கையில் ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த கேமை விட்டு வெளியே வந்துடுறான். அப்புறம் இந்த டிவைஸ் கூடவே கொடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் மாதிரிலாம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் எடுத்து படிக்கும்போது தான் அவளுக்கு தெரிய வருது மொத்தமாக இந்த டிவைஸில் 900 கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் இப்போ சாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட இவ்வளோ நாளாக பேசி பழகிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தால, அதே மாதிரி இன்னும் 899 கேரக்டர்ஸ் மிச்சம் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த டிவைஸ் மூலமாக கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டு அந்த கேரக்டர்ஸில் ஏதாவது ஒரு நம்ம சூஸ் பண்ணி அவங்க கூட நம்ம இப்படிலாம் டேட்டிங் பண்ணுறதோ இல்லை பேசி பழகிறதோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்மளால் 50 மணி நேரம் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம ஹீரோயின் அந்த சாய் கூட பேசி பழகிருப்பாள்ல, அது மூலமாக 50 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசி பழகணும் அப்படின்னா இந்த டிவைஸ்க்கு நம்ம ஹீரோயின் வந்து மந்த்லி காசு கொடுக்கணும். இப்போ எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு கண்டிப்பாக மனசே இல்லை, இதுக்கெல்லாம் போய் அவன் காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் அவள் ஒர்க்குக்கு வரா. அங்கே கூட அவளுடைய டீம் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்ததான் இந்த கதையை வந்து நம்ம இன்னும் எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் இவ அது எதையுமே கண்டுக்கல. அந்த கற்பனை உலகத்தில் நான் அவன் கூட பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே தான் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அந்த டிவைஸ் கொடுத்தான்ல ஒருத்தன், அவங்ககிட்ட போயிட்டு சொல்லிட்டு ஓவராலாக அந்த கற்பனை உலகத்தில் அந்த கேரக்டர்ஸ் கூட பேசி பழகும்போது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் கேட்குறான், ஆமாம் நீங்கள் எத்தனை பேர் கூட அந்த கற்பனை உலகத்தில் டேட்டிங்லாம் பண்ணீங்க, பேசி பழகுனீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் தான் பழகினேன், சாய் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அவங்ககிட்ட மட்டும் தான் பேசினேன் அப்படின்னு சொல்ல, அடடா இன்னும் மிச்சம் ஒரு 899 கேரக்டர்ஸ் இருக்கும், அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 50 மணி நேரம் வரைக்கும் அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்போம். 50 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 1 மந்த் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே நீங்கள் எல்லா கேரக்டர்ஸ்கிட்டையும் பேசி பழகி உங்களுடைய ஆனஸ்டான ரிவ்யூவை எங்ககிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் அதை வச்சு இந்த டிவைஸை நல்லா ப்ரொமோஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறா. பட் இருந்தாலும் 1 மந்த் ஃப்ரீயாக தானே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுவும் மிச்சம் 899 கேரக்டர்ஸ் இருக்குது. அவனை மாதிரி அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் 50 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நான் இதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் வந்து அவங்க எல்லாருக்கூடையும் பேசி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரா. வந்துட்டு கதவை சாத்திட்டு அவள் அந்த டிவைஸை போட்டு கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற மாதிரி ஒரு லேடி இருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி கூட பார்த்து அந்த ரிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த லேடியை நம்ம ஹீரோயின் இப்போ போய் மீட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு கேரக்டரோட கதைக்குள்ளே போகலான்னு இருக்கேன். ஸோ நான் இப்போ எந்த கதைக்குள்ளே போகிறது, என்னோட அடுத்த கதை இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கான கதை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்படி அவள் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது. இது ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றியும் நிறைய பூவோட இதழ்கள் பார்த்தீங்கன்னா பறந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கும். அவளுடைய ஷோல்டர்லேயும் ஒன்று வந்து விழும். அதை யாரோ ஒருத்தன் வந்து எடுக்கும்போது எவன்டா அதை டச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவ திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பையன் வந்து நிற்கிறான். அவன் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இவன் மெய் மறந்து போயிடுறா. கண்டிப்பாக இவன் தான் இந்த 2வது கதையோடைய முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கணும், அப்படின்னா நான் இவனை தான் டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வச்சுக்கன்னு வாங்காமல் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பொண்ணு வேற வரா. வந்துட்டு டேய் நீங்கள் தான் இருக்கியா, யாரா இது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசிடுறான். அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஓஹோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா, ஆனால் இவன் எதுக்காக என்னை கண்டுக்காம போகிறான். இதுக்கு முன்னாடி கதையில் அவன் வந்து என்னை பயங்கரமாக தாங்குன்னு தாங்கினா, என்னை நிறைய இடத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு நான் கேட்டது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தான். அப்படி இருக்கும்போது இந்த கதையோட மெயின் கேரக்டர் இவன் அப்படின்னா இவனும் எனக்கு எல்லாமே பண்ணணும்ல, ஆனால் ஏன் கண்டுக்காம போகிறான், ஒருவேளை இவன் அந்த மெயின் கேரக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வரா. ஏய் நான் உன்னை எங்களாண்டி தேடிட்டு இருக்கிறது, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய தலைக்கு மேலே ஒரு நேம் வருது. ஹீரோயினும் அதை பார்க்குறா. என்ன அப்படின்னா இவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இந்த கதையில் இவ. ஆனால் இதுக்கு முன்னாடி கதையிலையும் அந்த மெயின் கேரக்டர் இருந்தால அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இவ வந்திருப்பா, கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு. அதே பொண்ணு தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி வந்திருக்கா போல. இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க போல. அந்த காலேஜுக்கு வெளியில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நிறைய பேர் நிறைய டீமை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது ஒரு டீம் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டீம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் ஆரஞ்சு கலர் சொக்காவை போட்டுக்கிட்டு அரபோத நாயாட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு இவனுக்கு வலிப்பு அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, அவன் நம்மளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான்
ஆடுறான் போல அப்படின்னு சொல்லி அவ பேசுறா. ஸோ இவன் வந்து ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி குரூப்ல இருக்கான் போல. அதனால தான் அவனுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லி இப்படிலாம் டான்ஸ் ஆடிலாம் காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேருக்கும் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லை போல. அதனால இல்ல எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுக்காமையே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸிபிஷன்ல இருக்க எல்லா டீமையுமே வந்து பார்க்குறாங்க. அங்கே கேபாப் குரூப் மாதிரியும் ஒரு குரூப் இருக்கு. ஆனால் அதையும் நம்ம ஹீரோயின் கண்டுக்காம வந்துட்டா. அப்புறம் மற்ற பொண்ணுங்க நிறைய பேர் இங்கே ஒரு பெரிய கூட்டத்தில் நிற்பாங்க. இங்கே என்னடி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய கியூவே நிற்குது, இந்த பொண்ணுங்களாம் எதுக்காக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்க அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா, அது ஒன்றும் இல்லை, இந்த கத்தியை வச்சு சண்டை போடுவாங்கல்ல அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரூப் தான் இது, அதை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ பேர் ஆர்வம் காட்டுறாங்க, அது அவ்வளோ பெரிய பாப்புலரான கேம்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்ல, அது பாப்புலர் இல்லை தான், ஆனால் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ரொம்ப பாப்புலர், அவன் வந்து ரொம்ப அழகாக இருப்பான், ஸோ அவனை வந்து பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த லைனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பேக்கெட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு கையை விட்டு எடுத்து பார்த்தா அது ஏதோ ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி இருக்குது. ஏய் இந்த டிக்கெட் உனக்கு எப்படி கிடச்சிச்சு, இது அந்த கத்தி சண்டையை பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச், இப்போது அந்த பாப்புலரான பையன் அவனுக்காக இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னல, அந்த பையனும் அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இருப்பான், நம்ம சீக்கிரமாக வா போய் பார்க்கலாம், அதான் உங்ககிட்ட என்ட்ரி டிக்கெட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஆடிட்டோரியத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த கத்தி சண்டை போட்டியும் நடக்குது, அங்கே அந்த பாப்புலரான பையனும் இருக்கான். ஸோ அப்படியே வேர்த்து விறுவித்து மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, அவன் வேற யாரும் கிடையாது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட ஷோல்டர்லேருந்து ஒரு இதில் எடுத்திருப்பான்ல அதே பையன் தான். இந்த இடத்துல இந்த ஸ்டோரிக்குள்ளேயே நம்ம ஹீரோயினுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காட்டுது, நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த டேட்டிங் பண்ணக்கூடிய ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு இவனை தான் வந்து நம்ம இந்த கதையில் டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கேம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த குரூப்பில் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த கத்தி சண்டை ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க, ஹீரோயினும் அதே இடத்துல தான் இருப்பா. ஸோ அந்த மற்ற பொண்ணுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கத்தி சண்டை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வரல, அந்த பாப்புலரான பையனை பார்க்கணும், லவ் பண்ணணும், சைட் அடிக்கணும் அப்படின்றதுக்காக தானே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா வேணுக்குனே மழுப்புறா, இல்லையே நான் அவனை பார்க்கறதுக்காகலாம் வரல, நான் நிஜமாவே கத்தி சண்டை கற்றுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே மறுபடியும் இவங்க எல்லாருமே போகிறாங்க. ஸோ அந்த கேமில் யார் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட அங்கே ஒரு லேடி வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறாங்க, இது வந்து சாதாரண கேம் கிடையாது, இதில் வந்து ரொம்ப பொறுமையும் நுணுக்கமும் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களால் இந்த கேம் கரெக்டாக விளையாட முடியும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க வாங்க, பிகினராக இருக்கணும், அவங்களுக்கு இந்த கத்தி சண்டையை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பறவையை பார்த்துட்டு இருக்கா. அது ஒரு இதில் கொண்டு வந்து அப்படியே அங்கே போட்டுட்டு ஓடி போயிடுது. நம்ம ஹீரோயின் அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை தூக்கும்போது, ஓ நீ வரியாமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, டே நான் சும்மா தான்டா கை தூக்குனேன் அப்படின்ட்டு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவளை வந்து இப்போ விளையாட சொல்கிறாங்க. இப்போ அவளுக்கு இந்த கேமை கற்றுக் கொடுக்க வர்றது வேற யாரும் இல்லை, அந்த பாப்புலரான பையன் தான். ஐயோ இவன் கற்றுக் கொடுக்குறான்னு தெரிஞ்சிருந்தா நான் கையை தூக்கியிருப்பேனே அப்படின்ற மாதிரி மற்ற பொண்ணுங்களாம் கொஞ்சம் ஏக்கத்தோட பார்க்குறாங்க. அந்த பாப்புலரான பையன் வந்துட்டு இந்த கத்தியை இப்படி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆக்சுவலாக இது கத்தி சண்டை அப்படின்றதுனால கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை, அது ஏதோ ஒரு கட்டை மாதிரி ஒன்று தான் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயின் அவ பாட்டுக்கு வேகமாக போயிட்டு அவன் மண்டையில் அடிக்கிற மாதிரி நிற்கிறா. எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இவ மின்னல் வேகத்தில் வந்து அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவனும் கொஞ்சம் கோவத்தில் அவளை அட்டாக் பண்ணுற மாதிரியே வரான். ஆனால் ஹீரோயின் அது எல்லாத்தையுமே தடுத்து பதிலுக்கு அவனை அடிக்கிறதுக்காகவே போயிடுறா. ஸோ அப்போ தான் ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது, ஹீரோயின் இப்போ இந்த கதைக்குள்ளே வந்திருக்காள்ல, ஸோ இந்த கதையில் இவளுக்குன்னு ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவளுடைய கேரக்டர் இந்த கதையில் நல்லாவே கத்தி சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பா போல. அதனால தான் இவளுக்கே தெரியலனா கூட இந்த கத்தி சண்டையை பயங்கரமாக இவ போட்டுட்டு இருக்கா. இப்படி இவ ஆடுறதை பார்த்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க, உனக்கு இந்த கேம் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாப்புலரான பையனும் நம்ம ஹீரோயினை பாராட்டி பேசிட்டு போகிறான். பரவாயில்ல நீ ஒரு பிகினராக இருந்தாலும் நல்லா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்குனா ஒரே குஷியாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இன்னொருத்த வரான். இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இன்னொரு கதையில் போயிருப்பான்ல, அந்த கதையில் கூட அந்த சாய்க்கு இவன் டிரைவராக வந்திருப்பான்ல, அவனே தான் இந்த கதையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக வரான். என்ன அப்படின்னா இந்த கத்தி சண்டை கேமில் இவன் வந்து ஒரு சீனியர் பிளேயர் போல. பொண்ணுங்களா அவங்கள பார்த்தாலே நல்லா தெரியுது உங்களுக்கு இந்த கேமை பற்றி எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வந்து கெத்தாக கேட்கும்போது ஹீரோயின் இல்லை வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்திருப்பாள்ல, அவள் வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு உங்ககிட்ட கற்றுக்கிறது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இது மூலமாகவே நமக்கு நல்லா தெரியுது அவளுக்கு இவனை பிடிச்சிருக்கு போல.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த பாப்புலர் பையனை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா, எங்கேயாவது வெளியெல்லாம் போகலாமா, டேட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறா. ஆனால் அவனுக்கு இவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இவன் ஏன் வந்து நம்மளை தேடி தேடி வரமாட்டான், இதுக்கு முன்னாடி வந்த கேரக்டர் மாதிரி இவன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோடைய என்ட்ரன்ஸில் இருப்பாள் ஒரு லேடி, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, இதுக்கு முன்னாடி இருந்த கேரக்டர் மாதிரி இவன் இல்லை, இவன் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடியும் சொல்கிறாங்க, இல்லைம்மா ஒரு கதையிலையும் ஒரு மெயின் கேரக்டர் வேற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீ பேசி பழகினவன் அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான டைப்பாக இருந்தான் அப்படின்னா அது அவனுடைய கேரக்டர். ஆனால் இவன் கேரக்டர் இந்த மாதிரி தான், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யார்ட்டையுமே பேசவே மாட்டான். ஸோ நீ தான் வந்து இவனை தேடி போய் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உனக்கு இவன் கேரக்டர் பிடிக்கலனா நீ இந்த கதையை விட்டு வெளியே வந்துரு. அதான் மிச்சம் 897 கதை இருக்குல்ல, அதில் நீ வேற கேரக்டர் யாராவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணி அவங்கள லவ் பண்ணு, அதாவது உன் பின்னாடி வர மாதிரி யாரையாவது ஒருத்தங்களை பார்த்து லவ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இல்லை எனக்கு இது வந்து அவமானம், நான் வந்து இவனை கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த கதையிலேருந்து வெளியே வந்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அவள் வேலைக்கு போகும்போது கம்பெனியில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அந்த மசாஜ் பண்ணுற சோஃபா இருக்குல்ல அதில் போயிட்டு அவள் உட்காந்துக்கிறா. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இவ வர இப்போ பாரு என்னோட சோஃபாவை யூஸ் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோட பார்க்குறான். அப்படி இருந்தாலும் ஹீரோயின் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவள் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிடுறா. பட் இருந்தாலும் அங்கே இன்னொருத்தன் வந்துட்டு டக்குன்னு லைட்டை போட்டு விட்டுறான், காஃபி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஹீரோயினுக்காக பண்ணதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே அவ்வளோலாம் ஒன்றும் கோவம் கிடையாது போல. நம்ம ஹீரோயின் தான் இவனை வந்து வெறுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவுடைய பாஸ் அந்த ஹவாங் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு கதை எழுதி கொடுக்குறாங்கல்ல அந்த யூன் அப்படின்ற லேடி, அவங்க கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கதை எழுதி கொடுத்தா தான் உனக்கே இந்த கம்பெனியில் வேலை, அவங்க லீவில் இருக்காங்கன்னா நீயும் பேசாமல் லீவில் இருந்துக்கோ, இதுக்கு தேவையில்லாமல் இங்கே வர கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் தான் இருப்பா. அப்போ அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கால, அதான் இதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கூட போயிருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு வந்து கொஞ்ச நேரம் ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே காலேஜ் டைம்ல இருந்தே ஒன்னா தான் இருக்காங்க போல, ஒரு ஃப்ரெண்ட்ஸா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் டைம்ல எப்படிலாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்திலாம் இவ பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருப்ப, அதுக்கப்புறம் நிறைய பசங்களை சைட்லாம் கூட அடிப்பல்ல, ஸோ அந்த லைஃப் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுல, அப்பெல்லாம் நீ கூட ரொம்ப சந்தோஷமா இருந்த, இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லாம. அதுவும் இல்லாம அந்த டைம்ல உன்னை எவ்வளோ பசங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க, ஆனால் நீ யாரையுமே அக்செப்ட் பண்ணல, போயும் உன்னை விட்டுட்டு போனான் பாரு, அவனை தான் அக்செப்ட் பண்ண கடைசியில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகமே வருது. ஆமாம்ல, நான் காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன்ல, என் பின்னாடி அத்தனை பசங்க சுற்றி இருக்காங்கல்ல, அப்போது நான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கதையிலையும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன். அப்படின்னா அந்த மெயின் கேரக்டரை ஏதாவது ஒன்று பண்ணி என்னை லவ் பண்ண வைக்கணும், நான் யார் அப்படின்றத அவனுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் அந்த டிவைஸ் எடுத்து போட்டுக்கிட்டு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுறா. காலேஜில் கூட இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் போல, அந்த மெயின் கேரக்டரும் இவளும் 2 பேருமே போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மெயின் கேரக்டரை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நிறைய விஷயங்கள் பண்ணுறா, கோட்டை கழட்டுறா, முடிய சிலிப்பி விடுறா, பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சும்மா உரசிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அவன் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, யார் இவ பைத்தியக்காரி சும்மா வந்து உரசிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் எங்கே போனாலும் விடவே மாட்டா, ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பா. எதுக்காக நீ என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவன் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு எனக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறான். பட் இருந்தாலும் ஹீரோயின் மனசை தளர விடல. 2 பேரும் அந்த கேம் விளையாடுற இடத்துக்கும் ஒன்றா போகிறாங்க, அதான் அந்த கத்தி சண்டை போடுற இடத்துக்கும். அப்போது நம்ம ஹீரோயினுக்கு இந்த ட்ரெஸ்லாம் வந்து எப்படி மாட்டணும், இதில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு அப்போ ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகும், நம்மளை டச் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த ப்ராக்டிஸில் நம்ம ஹீரோயின் உண்மையாகவே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. ஏன்னா இந்த கதையில் அவளுக்கு கத்தி சண்டை நல்லா வரும் போல. ஸோ அதனால அவளையே அறியாமல் பயங்கரமாக சண்டை போடுறா, நானா இதை பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவளுக்கே தோணுது. கடைசியில் அவனுக்கு வேர்த்தெல்லாம் போயிடுச்சு, இவ கூட சண்டை போட்டு, ஏம்மா அவனுக்கு வேற யாராவது கோச் இருக்காங்களா, இந்த மாதிரி சண்டை போடுற வெறித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டான். அப்புறம் இந்த காலேஜ் டீமில் இருக்க எல்லாருமே வந்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக வெளியில் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினா அங்கே ஒரு பொண்ணை வந்து நோட் பண்ணுறா. அவள் வேற யாரும் கிடையாது, இப்போ இந்த கதையில் ஒரு மெயின் கேரக்டர் இருக்கான்ல, அவங்க கூட ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருந்திருப்பான், அந்த பொண்ணு தான் இவ. ஸோ இவளை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது, அவளுடைய இடத்துக்கு நம்ம எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் உடனே அங்கே ஒரு பியர் பாட்டில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு தினசா ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறா, மேலே கீழே ஆட்டி அவ பாட்டுக்கு ஊற்றி விட்டுட்டு இருப்பாளா. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏம்மா உனக்கு எப்படி இதெல்லாமே தெரியும், இதெல்லாம் பெரியவங்க தானே பண்ணுவாங்க, உனக்கு எப்படி தெரியுது, காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஐயோ நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு கிடையாது, காலேஜ் போகிற பொண்ணு இல்லை, ஆனால் அவசரப்பட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோமே, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை நான் இதெல்லாம் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், எனக்கு அது மூலமாக தான் தெரியும், நான் சரக்குலாம் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணு மாதிரியே பேசுகிறா. அதுவும் இல்லாமல் இவ இப்படி வித்தெல்லாம் காட்டினதுக்கு காரணமே இப்பயாவது இந்த மெயின் கேரக்டர் நம்மளை
பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பயும் அவன் பார்க்கவே இல்லை. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த மெயின் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா தனியாக நடந்து போவானா. அப்போ ஹீரோயின் அவனை விட மாட்றா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. மறுபடியும் கேட்குறான், என்னம்மா உனக்கு பிரச்சனை, சும்மா நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்க, இங்கே பாருப்பா எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி வா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக பேசிட்டு போகிறாங்க. அதாவது உன் சொந்த ஊர் என்ன, நீ இங்கே எவ்வளோ நாளாக இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு நார்மலான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வர ஆரம்பிக்குது. ஹீரோயினா அவ கோட்டை கழட்டி அப்படியே ஹீரோ மேலே போட்டு, சாரி இந்த மெயின் கேரக்டர் மேலே போட்டு 2 பேருமே அந்த மலையில் ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த டைமில் அந்த மெயின் கேரக்டருக்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர மாதிரி தெரியுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் பக்கத்தில் இந்த ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணி இவங்க ட்ரெஸ்ஸை வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மெயின் கேரக்டர் ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்போ ஹீரோயினுக்கு அவளுடைய இந்த பழைய காதலன் ஒருத்தர் இருப்பான்ல, எக்ஸ் லவர், அவன் தான் ஞாபகம் வரான். இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க. அது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் சேடாகவும் ஃபீல் பண்ணுறா. அப்போ திடீர்னு இப்போ இந்த கனவு உலகத்தில் அந்த மெயின் கேரக்டர் இருக்கான்ல, அவன் ஹீரோயின் பக்கத்தில் வரான், கிஸ் பண்ணுற மாதிரி. ஹீரோயினுக்கு ரொம்ப பக்குன்னு இருக்குது. என்னடா இது, நான் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் என் பக்கம் திரும்புவோம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஒரே அடியாக இப்படி இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் வந்து உன் முடி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடசை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரியாக்ஷன் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் சரி இந்த கேரக்டர் மட்டும் தான் அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. கம்ப்யூட்டரில் கூட மறுபடியும் நான் கனவு உலகத்துக்குள்ளே போயிட்டு இவன் கூட டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவள் சோஷியல் மீடியாவில் ஒரு சில போஸ்ட்லாம் பார்க்குறா. என்ன அப்படின்னா, அவளுடைய எக்ஸ் லவர் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அதான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்துருப்பான்ல, அவள் கையில் கூட வந்துட்டு இந்த ரிங்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் போல், என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட்லாம் போட்டிருக்கான். இதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. என்னன்னா, அந்த எக்ஸ் லவரும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் இவங்க 2 பேரும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொன்னதுக்கு இவன் வந்து இப்போதைக்கு வேணாம், அதுவும் இல்லாமல் எந்த ஃபோட்டோஸும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அப்லோடே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அதெல்லாம் இப்போ யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. நானும் அவனை எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவன் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணல, ஆனால் இப்போ இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆனதை மட்டும் நல்லா சந்தோஷமாக போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கா. அதனால அவளுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரமாட்டேங்குது. இதை மறக்கிறதுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவள் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறா. போயிட்டு இப்போ அந்த மெயின் கேரக்டர் கூட நிறைய இடத்துக்கு போகிறா. அவனுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருமே இந்த மாதிரிலாம் ஊர் சுற்றினாலும் ஹீரோயினுக்கு நடுவில் அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகமும் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ரியல் வேர்ல்டில் அவளுடைய கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வெளியில் மழை பெய்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு வேணா என் கூட வரியா கொடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து என்னை கூப்பிட்டு போவான் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. ஆனால் அவளுடைய பாய் ஃப்ரெண்டு வந்து கற்பனை உலகத்தில் இருக்கான், அவன் இங்கே நேரில் வர முடியாதுல்ல, அதனால நம்மளே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் பேக்கை வச்சுட்டு அவள் படுக்கு குடுன்னு ஓடுறா. அப்புறம் அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் மறுபடியும் அவள் பார்த்து கஷ்டத்தில் இருக்கா. அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்து நல்லா இருக்காளே, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கானே அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு அவனே கால் பண்ணுறான். இந்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆன போஸ்ட்லாம் போட்டேன்ல, அதை பார்த்து நீ கஷ்டப்படாத என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் இதுக்காக கஷ்டப்படணும், நீ தான் என்னை எப்பயே விட்டு போயிட்டியே, அப்படி இருக்கும்போது நான் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் படுக்கு ஃபோனை வச்சிடறா. பட் இருந்தாலும் அவனை விட்டு மறந்து இவளால் போகவே முடியல. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.